தமிழ்நாடு முழுவதும் பெய்து வரும் கோடை மழையால் பயிர்கள் சேதமடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக இந்த கோடை மழையானது பெய்து வருகிறது. கோடை மழையின் காரணமாக சேதமடைந்த பயிர்களை கணக்கெடுக்கும் பணியை வேளாண் துறை தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இந்த பணியானது முதற்கட்டமாக தொடங்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டத்தில் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த கோடை மழையினால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை கணக்கெடுக்கும் பணியை வேளாண் துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை இணைந்து தொடங்கியிருக்கின்றனர். குறிப்பாக நெல், வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்களை சேதமடைந்திருக்கக்கூடிய பயிர்களை கணக்கெடுக்கும் பணியும், அது மட்டுமின்றி தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் போன்ற தோட்டக்கலை பயிர்களை கணக்கெடுக்கும் பணியை தோட்டக்கலைத்துறை அலுவலர்களும் வேளாண் துறை அலுவலர்களும் இணைந்து இந்த பணியை தற்பொழுது முதற்கட்டமாக டெல்டா மாவட்டத்தில் தொடங்கியிருக்கின்றனர். 33% மேல் சேதமடைந்த பயிர்களை கணக்கெடுக்கும் பணியை தற்பொழுது தொடங்கியிருக்கின்றனர். தற்பொழுது டெல்டா மாவட்டத்தில் முதற்கட்டமாக தொடங்கப்பட்டுள்ள இந்த பணியானது மற்ற மாவட்டங்களிலும் கோடை மழையினால் சேதமடைந்த பயிர்கள் தொடர்ந்து கணக்கெடுக்கப்படும் என்று வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்.